இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையர் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 43க்கு அங்கே தலைப்பு இல்லை, ஏன்னு கேட்டால் நம்ம 42வது சங்கீதத்தோட தொடர்ச்சி தான் இந்த சங்கீதம், 43வது சங்கீதம். இந்த 43வது சங்கீதத்தை நம்ம ஒரு தலைப்பின் கீழே நம்ம தியானம் செய்யலாம். ஏன் கடவுள் மௌனமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதத்தோட தலைப்பு. ஏன் கடவுள் மௌனமாக இருக்கிறார்? கடவுளின் மௌனத்தை கிளைக்க முடியாதா? தியானத்தில் இருக்காரா கடவுள்? அவருடைய மௌனத்தை எப்படி கலைப்பது? தாவீது ராஜா இங்கே அவருடைய மௌனத்தை கலைக்கிறதுக்கு சில உத்திகளை கையாளுறார். அதை நமக்கும் சொல்லிக் கொடுக்குறார். என்ன பண்ணாக்க கடவுள் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்பார், ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிறத இங்கே தாவீது ராஜா சொல்லிக் கொடுக்குறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சங்கீதத்தின் பின்னணி 42ஆம் சங்கீதமே தான். ஒரு சபையிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு பக்தன், சபையிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு விசுவாசி, சாதா மனுஷன் அல்ல. சாதா மனுஷனுக்கு அதனுடைய ருசி தெரியாது. சபையிலேருந்து துரத்திட்டாக்க சும்மா சபைக்கு நான் வந்துட்டு போகிறவனுக்கு அதனுடைய ருசி தெரியாது. தாவீது ராஜா குடும்பத்தோட ருசி பார்த்தவர். அதனால் அவருக்கு அந்த வேதனை தெரியுது. சபையை விட்டு விலக்கப்பட்டது எவ்வளோ வேதனை. இந்த மாதிரி நான் எர்மோன் மலைகளில் இருக்கிறேனே ஆண்டவரே, எப்போ தான் நான் அந்த சீயோன் மலைக்கு வருவேன்? எப்போ தான் உமது கூடாரத்தில் நான் அந்த துதியில் பங்கு பெறுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆவல் இருந்தது. அந்த ஏக்கத்தை தான், இந்த ஒரு விசுவாசியின் தவிப்பை தான் இங்கே அவர் சங்கீதமாக எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்க, தாவீதோட ஜெபம். இந்த சங்கீதம் நியாயமில்லாத செயல்களுக்கும் அடக்குமுறைகளை செய்கிற பலவான்களுக்கும் இடையில் தாவீது ராஜா ஒரு விடுதலைக்காக வேண்டி அவர் செய்கிற ஒரு ஜெபம். இப்படி செய்கிற ஜெபத்துக்கு பேர் தான் மன்றாட்டு ஜெபம்னு பேர். ஜெபங்களில் நிறையா ஜெபம் இருக்குது. இந்த சங்கீதத்துக்கு பேர் மன்றாட்டு ஜெபம். உமது வெளிச்சமும் சத்தியமும் கடவுளுடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் என்னை வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மன்றாட்டு. இதுதான் மன்றாட்டு வெட்டி ஜெபிக்கிறது. ஒரு ஆண்டவருடைய வசனத்தை வச்சு, இது எனக்கு வேலை செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு செய்கிற, நீங்கள் எப்படி பண்ணுற ஜெபமாக இருந்தாலும் அதுக்கு பேர் மன்றாட்டு ஜெபம்னு பேர். இப்படிப்பட்ட ஜெபத்தை தாவீது ராஜா செய்கிறார். 119வது சங்கீதத்தில் அருமையாக இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். உமது வசனம் என் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறார் இல்லைங்களா? அதே வார்த்தையை தான் உமது வெளிச்சமும் உமது சத்தியத்தும் என்னை வழி நடத்தட்டும் ஆண்டவரே அப்படின்னு இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லி இந்த மன்றாட்டு ஜெபத்தை அவர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். வசன பிரிவுகளாக நாம் படித்தோம் அப்படின்னாக்க, இதில் 5 வசனம் இருக்குது. அதனால் 5 வசனத்துக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கங்களை பார்த்துட்டு போயிடலாம். முதல் வசனம், நியாயம் கடவுளிடம் இருந்து மட்டுமே வருகிறது அப்படிங்கிறத முழுமையாக அவர் உணர்ந்திருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீதி அப்படிங்கிறது உலகத்திலிருந்து வராதுன்னு சொல்கிறார். எவ்வளோதான் நம்மளுடைய மாநில கோர்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய மாவட்ட கோர்ட்டாக இருக்கட்டும், முனிசிபல் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதெல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த ஒரு நீதிபதியும் கடவுளாக ஆக முடியாது. ஆனால் அங்கே எல்லோரும் வக்கீலுங்க எல்லாம் நீதிபதி என்னன்னு சொல்கிறாங்க? மை லார்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கே தாவீது ராஜா சொல்கிறாரு, அப்படி உலகத்தில் ஒரு இடத்துலையும் மை லார்ட் ஆக முடியாது. லார்ட் ஒருவர் தான் நீதி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு ராஜாவே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்கிறார் பாருங்கள். நம்மை துன்புறுத்தும் மக்கள் நம்ம சுற்றி இருந்தாலும் சரி, நமக்கு அநியாயம் செய்பவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகிகள் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, பொய் சாட்சி சொல்பவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, பொய் குற்றம் சுமத்துபவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, கடவுள் இல்லாத நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார்.
இங்கே நீதிமன்றத்தில் ஒரு தவறான ஒரு நீதி சொல்லப்படுதுனாக்க இது கடவுள் இல்லாத நாடு அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறார். அப்போ கடவுள் இருக்கிற நாடு அப்படின்னு அவர் சொல்கிறது என்னன்னா, பொய் சாட்சி சொல்லாதவன், பொய் குற்றம் சுமத்தாதவன், நல்ல நீதிகளை செய்பவன், நல்ல நீதிமன்றத்தை உடைய நாடு நல்ல நாடு அப்படின்னு தாவீது ராஜா சொல்லித்தரார். 2வது வசனம், துன்பத்திலும் நம்பிக்கையை இழக்காதே. ரொம்ப துன்பமான சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. அதனால் அவர் இப்படி ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. கடவுள் பல நேரம் அமைதியாக இருக்கிறாரு. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறது போல தான் தெரியும். நான் என்ன சொன்னாலும் அவர் பேச மாட்டேங்கிறாரு, என் கூட எனக்கு பதில் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்குதுன்னு தாவீது ராஜா சொல்கிறார். அவருடைய மௌனம் அதிக செயல்களை நமக்கு தருகிறது, அதிக செயல்பாடுகளை நமக்கு தருகிறது. எப்போவுமே குறை குணம் தழும்பாது. கரெக்டாக அது நான் சொன்னது? அவங்க வேறு ஏதோ மூடில் ஆமான்ட்டாங்க. சரிங்களா? நிறைகுணம் தான் தழும்பாது இல்லைங்களா? கடவுள் எப்போவுமே லார்டு எப்போவுமே நிறைவானவர், சர்வ வல்லவர் இல்லையா? எல்லாத்துலேயும் நிறைவானவர். அவர் எப்போவுமே தழும்பி எல்லாத்துக்குமே கடமுடான்னு உடனே உங்களுக்கு பதில் சொல்லிட மாட்டார். அவர் அமைதியாக இருக்கிறாருன்னா எதையோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு தாவீது ராஜா இங்கே சொல்கிறாரு. அதனால தான் துன்பமாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்னு அந்த 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. கடவுள் பல நேரம் அமைதியாக இருப்பது போல் தான் இருக்கும். அவருடைய மௌனத்தை கலைக்க தாவீதின் வசனம் என்ன தெரியுமா? என் மனவே நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய், நீ ஏன் துக்கத்தினால் தீர்கிறாய், நீ ஏன் கலங்குகிறாய்? தாவீதின் நம்பிக்கை வார்த்தைகள் தனக்குள்ளே தனக்குத்தானே நம்பிக்கை சொல்லிக்கிறார். உனக்கு வாசிக்க தெரியல, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற? இன்னைக்கு கார்டு போட்டு நல்லா தானே வாசித்தா, இவ்வளோ நாள் உனக்கு தெரியாமல் போச்சா? எல்லா பாட்டுக்கும் ஒரே ஒரு பாட்டுக்கு தானே பிரதீப் நிறுத்தினா, மீதி எல்லா பாட்டுக்கும் நல்லா தானே வாசித்தான். அந்த ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. காடு போட்டு வாசினாலும் சொல்லி இன்னும் தானே. நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் துக்கத்தோடு திரிகிறாய்? தாவீது கேட்குறார், நீ ஏன் துக்கத்தோடு திரிகிறாய்? எவனோ எந்தோ சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ துதி ஆண்டவரை, நீ உன்னுடைய முழு பலத்தையும் உன்னுடைய முழு ஆவிக்குரிய எல்லா பலத்தையும் நீ நிரூபி அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா சொல்கிறாரு. கடவுள் உனக்காக பெரிய காரியத்தை முன்னாடியே சொல்ல மாட்டார், பெரிய காரியத்தை பின்னாடி வச்சிருக்கிறார். 3வதாக, கடவுள் சன்னிதானத்தில் மகிழ்ச்சியை அனுபவிக்க ஒரு ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அதுக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாரு? கடவுளின் ஒளி, கடவுளுடைய வழிகாட்டுதல், உம்முடைய ஒளியும் உம்முடைய வார்த்தையும் என்னை வழி நடத்துவதாக. சத்தியம் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை. இதை அனுபவிக்க ஆசையாக இருக்கிறது. மீண்டும் இந்த யோர்தான் கிழக்கு பகுதியிலிருந்து சியோன் மலைக்கு நான் எப்போது சென்று இந்த சத்தியத்தையும் இந்த ஒளியையும் நான் அனுபவிப்பேன், ருசித்து பார்ப்பேன். எப்போ ஆலயத்தில் நடக்கிற இந்த ஆராதனையிலையும் இந்த வேத வசனங்களிலும் செய்தி நேலையிலையும் பாடல் வேலையிலையும் நான் காணிக்கை பகுதிகளிலும் நான் எப்படி ருசியை பார்ப்பது, நான் எப்படி அனுபவிப்பேன், எப்போ அனுபவிக்க போகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், நான் சீக்கிரத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறத பார்க்குறோம். 4வது பாருங்கள், பலிபீடத்தில் இசைக்கருவிகளுடன் உம்மை ஆராதிக்க எனக்கு ஆசைன்னு சொல்கிறார் தாவீது ராஜா. பலிபீடத்தில் ஏற விட்டாங்களா தாவீது ராஜாவை கடைசி வரைக்கும்? யாருக்கா தெரியுமா? தாவீது ராஜாவால் பாஸ்டர் ஆக முடிஞ்சா? ரொம்ப ஆசைப்பட்டார் பலிபீடத்தில் ஏறி ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு, பலிபீடத்தில் ஏறி ஆராதனை பண்ணணும்னு. ஒரு ராஜாவுக்கே ஆசாரியன் ஆகக்கூடிய தகுதியை மக்கள் என்ன பண்ணல, கொடுக்கல. அவரால் ஆக முடியாது, அவருக்கு அந்த தகுதி இல்லைன்ட்டாங்க. நீ நாட்டை வேணு ஆள் ராஜாவை, ஆனால் நீ பாஸ்டராக இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஆசைப்பட்டார், ஆண்டவரே விடலை அவரை. ஆனால் இந்த சங்கீதத்தில் அவருடைய தாக்கத்தை ஏக்கத்தை கொட்டுறார். ஆண்டவரே பலிபீடத்தில் ஏறி அதில் சுற்றி உங்களை நான் இசைக்கருவிகளை கொண்டு நான் உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? போதும்பா, நீ கீழே இருந்தே ஆராதி, போதும் அதே எனக்கு அப்படின்ட்டார். சரிங்களா?
எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்குது பார்த்திங்களா. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆலயத்தில் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் தாவீது ராஜாவுக்கு அன்றைக்கி கிடைக்கல. 4வது வசனம் அப்படி தான் சொல்கிறது. கடவுளோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளும் உறவு அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். அந்த உறவிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிற ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு 4வது வசனத்தை சொல்கிறாரு. 5வது வசனம், தனக்குத்தானே நம்பிக்கை வார்த்தைகளை பேசி ஒரு ஸ்திரப்படுத்தும் கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் கலங்குகிறாய்? 2வது முறையாக இந்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க. ஏன் கலங்குகிறாய் என் மனமே, கடவுள் இருக்கிறார் என்று நம்மை நாமே ஊக்குவித்து பேசுதல் ஒரு ஆன்மீக வளர்ச்சியோட அடையாளம். எப்படிப்பட்ட ஒரு துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் சரி, ஏன் கலங்குகிறாய் மனமே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அப்படி ஒரு ஸ்திரமான நம்பிக்கை இருக்கிறது தான் ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்க முடியும். தாவீது சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனை இந்த சங்கீதத்தில் என்னவா இருக்குது? தாவீது ராஜா அன்னைக்கு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்த 3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தை பற்றிய போதனை அவரோடது என்னவா இருக்குன்னு பார்த்தினாக்க 5 வசனத்துக்கும் போதனை இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை 43ஆம் சங்கீதம் 1வது வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு படிக்கும்போது, நியாயம் கடவுளிடமிருந்தே வருகிறது என்று சொல்லுகிறார். ஏன் நீ தயங்குகிறாய்? நான் நியாயம் செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நீ யாரையும் நியாயம் தீர்க்காத. நியாயம் எங்கிருந்து வருகிறது? பிதாவிடமிருந்தே வருகிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே இந்த சங்கீதத்தை படிக்கும் நாம் ஏன் கலங்கி துக்கி திரிய வேண்டும்? ஏன் மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்க வேண்டும்? நம்மை நியாயம் தீர்க்க, நமக்கு துரோகம் செய்பவர்களை, நம்மீது குற்றம் சுமத்துவர்களை நியாயம் தீர்க்க கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களை சுயமாக ஆவிக்குரிய படியில் வளர்த்து கொள்ளுங்கள். ஆமென்.